பாஞ்சிட்டு வந்தீங்களே, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 2 வாட்டி வார்னிங் வந்திருக்கு. மேனேஜர் இருந்து பண்ண சௌந்தர்யாவா இருந்து பண்ணன்றதுலாம் இல்ல தெரியல. இந்த டாஸ்க் ஏன் சௌந்தர்யா நீங்க அழுகிறீங்க? செஞ்சது செஞ்சிட்டீங்க, போல்டா நிக்க வேண்டியதானே. எவனும் என்ன பண்ணிட்டு போறான், ரெட் கார்டு தானே கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நிக்க வேண்டியதானே. ராணா ஏற்கனவே 2 டைம் உங்களுக்கு விஜய் சேதுபதி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைமும் நீங்க இப்படி எகிரிட்டு வந்தீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு பயம் பூத்துறான். அந்த இதுக்கெல்லாம் நீங்க பயப்படலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஆக்சுவலி பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சிருக்கு. மழையில அன்சிதா நனைஞ்சிருக்காங்க. நனைஞ்சதை மேனேஜர்ஸ் எல்லாருமே நனையாதீங்க ஃபர்ஸ்ட் பொலைட்டா சொல்றாங்க. அதுக்கு அன்சிதா இது என்னோட பர்சனல் சொல்லிட்டு மலையை கூட ரசிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு மஞ்சரி, தர்சிகா, தீபக், சௌந்தர்யா எல்லாருமே நாங்க மேனேஜர்ஸா சொல்றோம், நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு அன்சிதா நீங்க சொல்றதை நான் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒருமையில பேசிட்டாங்க. இதை கேட்டு சௌந்தர்யா அங்க இருந்தே நீங்க மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படி நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, இப்ப நான் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையும் என்ன சொல்றாங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டு இருக்கீங்களா, யூனிஃபார்ம் போட்டு இருந்தா கண்டிப்பா மேனேஜர் சொல்றதை கேட்கணும், அதான் ரூல் புக்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கல சௌந்தர்யா சம காண்டாயி நீ என்ன பண்ணுவியோ பண்ணுன்னு சொன்னால நான் பண்றேன் அப்படின்ட்டு வேமா கொடையை புடுங்குறாங்க. கொடையை மட்டும் புடுங்குனாங்க அப்படின்லாம் பொய் சொல்ல மாட்டேன், கொடையோட சேர்த்து கையவும் பிடிச்சாங்க. ஏன்னா இப்ப சோசியல் மீடியால பொய்க்காரி சௌந்தர்யா அப்படின்ட்டு அவ கைய பிடிச்சா அது பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் யாருக்கும் இங்க சப்போர்ட் பண்ணலாம் வரல. கேம் நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போறவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்கும். அது முத்துவா இருந்தாலும் சரி, மஞ்சரியா இருந்தாலும் சரி, சௌந்தர்யாவா இருந்தாலும் சரி, தீபக்கா இருந்தாலும் சரி, ஏன் ரஞ்சிதா இருந்தா கூட நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாக்குறதே என்டர்டைன்மெண்டா சுவாரஸ்யமா இருக்கும்னு தான். எப்பயும் போல உள்ளுக்கு பேச்சுவார்த்தை 2 நாளா நடந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ரோமோவை பத்தி பேசிருப்பீங்களா, இல்ல சோசியல் மீடியால இதை பத்தி ஆராய்ச்சி பேசிருப்பீங்களா? ரைட்டோ தப்போ ஏதோ கேம் விளையாடுறாங்க, அதுக்கான முடிவுகள் விஜய் டிவியும் மக்கள் போடுற ஓட்லயும் விஜய் சேதுபதியும் முடிவு எடுப்பாரு. ஆனா நீங்களே ரெட் கார்டு கொடுக்கணும், பொய்க்காரி அப்பனா இந்த இடத்துல உண்மையை எல்லாருமே சொல்லிட்டாங்களா? ஏன்னா இவங்க 2த்துக்கு சமரசம் பேசல அன்சிதாவே சொல்லியிருப்பாங்க, நான் மலையை ரசிக்கிறதுக்காகத்தான் வெளியில வந்தேன் அப்படின்ட்டு. இதை முத்துக்குமரன் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளுக்கு விடுதி இல்ல, அதாவது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மலையை தண்ணி ஆயிருச்சா, அங்க உள்ளுக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்ல, அதை வெளியில அதனால தான் நின்னாங்க அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. உடனே இத அந்த இடத்துல அன்சிதாவும் முறைச்சு பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பனா இது பொய் இல்லையா, இது முத்துக்குமரன் பொய் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஆக்சுவலி பிரச்சனை நடந்துருச்சு. இதுல இப்படி கொடையை பிடிச்சது இது பண்ணது சௌந்தர்யா தப்பு தான், அதுக்கான மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ராணுவம் என்ன பண்றா, ஏய் மேல கைய வைக்காத, ஏய் கைய வைக்காத அப்படின்ட்டு அவன் உருவத்துக்கும் பக்கத்துலயும் அந்த கத்துறான். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சௌந்தர்யா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேல கை வைக்கலடா, கொடையை தாண்டா பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுங்களே ராணுவம் சொல்றது யாருமே கேட்கல. அந்த இடத்துல வேமா மஞ்சரி நான் சொல்றதை கேளு, அவங்க கை வைக்கல அப்படின்னு அவனே அதை கேட்காம ராணுவம் கையை நீட்டி பேசல. மஞ்சரி ஒரு தட்டிட்டாங்க, கையை கீழே போடுற, கையை நீட்டி பேசாத அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, ராணவ் இதுக்கும் டென்ஷன் ஆகி என் மேலே கையை வச்சுட்டாங்க, ஏ ஸ்ட்ரைக்டா எவனுக்கு தண்ணி கிடையாது அப்படின்ட்டு ஓவரா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோம்னா ஒரு படத்துல ஏதோ ஒரு யூனியன் லீடரையோ ஏதோ ஒரு எம்ப்ளாயோ அடிச்சவனே எல்லாத்தோட வாழ்வாதாரத்தையும் தடுத்து நிப்பாட்டுறாப்ல தொழிலாளர்கள் நடத்துவாங்களா, அது மாதிரிதாங்க நடந்தது. இதுல எதுக்கு சௌந்தர்யா அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் தொழிலாளி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த டாஸ்கை தவிர வெளியில இருந்து உனக்கு ஏற்கனவே 2 தடவை வார்னிங் கொடுத்திருக்காங்க, அப்படி இருந்து நீ இப்படி பாஞ்சிட்டு வாரைய அப்படின்னு ராணா கேட்கறான் தெரியுமா. அங்கதான் சௌந்தர்யாவே அழுகுறாங்க. இது பர்சனலா போகுது, எனக்கு இதை எப்படி விளையாடனே தெரியாது, டாஸ்க்குக்காக ஒன்னு யோசிச்சோம்னா இதை வெளியில எடுத்துட்டு பர்சனலா பேசுறாங்க. அப்படி பார்த்தா ராணா ஒரு தப்பு பண்ணிருக்கான், அதை அவனால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. என்னன்னா ஜெஃப்ரிய தோல்ல ஒரு அடி அடிச்சு தள்ளி இருக்கான். அதை ஜெஃப்ரி கேட்டவனே ராணா தெரியாம நான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னா, நீ மட்டும் தெரியாம பண்ணுவ, அதே மாதிரிதான் அந்த இடத்துல மாத்தி பண்ணிருக்காங்க. எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு, சௌந்தர்யா மேலேயும் தப்பு இருக்கு, மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்கு, ராணா மேலேயும் தப்பு இருக்கு, ஏன் அன்சிதா மேலேயும் தப்பு இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு மேனேஜர் சொல்றா நீ கேட்காம இருந்தனா அங்க என்ன ஆகும், உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் யூனியன் மீட்டிங் போட்டு ரைட்டா தப்பான்னு பண்ணுவாங்க. அதைத்தான் அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அது எந்த விதத்துல நியாயம் தெரியல. சரி அப்படி கொடுத்து சௌந்தர்யாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவும் சண்டை போடாம எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ட்டு பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 35 நாளும் பிக் பாஸ் இப்படியே போகட்டும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.